கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராசியா ஜூலியட்டா. இன்றைக்கி இந்த எபிசோடில் உங்ககிட்ட பாக்கெட் தயிர் அண்ட் வீட்டில் செய்யக்கூடிய தயிர் இதை பற்றியும், பாக்கெட்டில் வாங்கக்கூடிய தயிர் வந்துட்டு உடம்புக்கு கெட்டது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. ஸோ இது உண்மையா அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். வீட்டில் தயிர் எப்படி பண்ணுவோம்? வீட்டில் தயிர் வந்துட்டு பால் நல்லா காய்ச்சிட்டு அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதில் வந்து 1 ஸ்பூனோ இல்லை 1.5 ஸ்பூனோ கொஞ்சம் தயிர் போட்டு வச்சுடுவோம். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து சயின்டிஃபிக்காக என்ன நடக்குதுன்னா, தயிரில் வந்துட்டு அந்த தயிர் பால் இதில் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு லாக்டோபெசிலஸ்னு ஒரு பாக்டீரியா இருக்கும். இந்த பாக்டீரியா என்ன பண்ணோன்னா, மில்கில் இருக்கக்கூடிய, அதாவது பாலில் இருக்கக்கூடிய லாக்டோஸ் அப்படிங்கிறத வந்துட்டு லாக்டிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த லாக்டிக் ஆசிட் என்ன பண்ணோன்னா, பாலில் இருக்கக்கூடிய கேசின் அப்படிங்கிற புரோட்டீனை வந்துட்டு உரைய வச்சு, அதாவது திரவமாக ஆக்கி அந்த வந்து கட்டி நிலைக்கு கொண்டு போயிட்டு அதை தான் வந்து கேர்டாக வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இது வந்து வீட்டில் வந்துட்டு தயிர் பண்ணுற ப்ராசஸ். ஃபேக்ட்ரியில் எப்படி தயிர் பண்ணுவாங்க? ஃபேக்ட்ரியில் வந்து சும்மா வந்து ஒரு பாலை வாங்கி அப்படி காய்ச்சி அப்படி தயிர் போட்டுலாம் பண்ண மாட்டாங்க. ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலி பால் வந்து பதப்படுத்தி அது பாஸ்டரைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. பாஸ்டரைசேஷன் அப்படின்னா என்னென்னா, அதில் உள்ள தேவையில்லாத கிருமிகளை வந்துட்டு கொன்றுவாங்க. அப்புறம் வந்துட்டு ஃபேட் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணி அதை ஸ்டெர்லைஸ் பண்ணி அந்த பால் வந்து நார்மலி நம்மளுக்கு பாஸ்டரைஸ் மில்க்னு வாங்குவோம். வெளியே வாங்கும்போதே நீங்கள் பால் பாக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா பாஸ்டரைஸ்டு மில்க்னு இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட இந்த பாலை வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு வெப்பநிலை வச்சுருப்பாங்க. அந்த வெப்பநிலை வச்சு அதிலே மெயின்டைன் பண்ணி அதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, தயிர் ஊற்ற மாட்டாங்க. அதுக்குன்னு கல்ச்சர்ஸ், ஸ்பெஷலாக கல்ச்சர்ஸ், ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு விதமான கல்ச்சர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இது எப்படின்னா அந்த பாக்டீரியா மாதிரி தான் இந்த கல்ச்சர்ஸும், சரிங்களா? ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இப்போ வந்து இப்போ 1 லிட்டர் பால்னா அந்த 1 லிட்டர் பாலுக்கு இவ்வளோ மில்லிகிராமு இல்லை இவ்வளோ கிராம் தான் அந்த கல்ச்சர் போடணும் அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட் அவங்க டீஃபால்ட்டாகவே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கல்ச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஒரு செட்டைனான ஸ்பெசிஃபிக்கான அவங்களுக்குரிய டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி தான் அதை வந்து கேர்டாக மாற்றுவாங்க. நம்ம வீட்டில் நார்மலாக பண்ணக்கூடிய தயிர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மணிக்குள்ளே வந்துட்டு 4 மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டு அது வந்து தெரிஞ்சு வந்து தயிராக நம்மளுக்கு வந்துடும் அந்த பால். ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் செய்யக்கூடிய இந்த தயிரில் வந்துட்டு அந்த மில்க் வந்து ரொம்ப நேரம் இருக்கிறனால, அது பாஸ்டரைஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறனால என்ன ஆகும்னா, அதில் உள்ள பாக்டீரியாஸ், இந்த கல்ச்சரில் பாக்டீரியா ஆட் பண்ணியிருந்தாலுமே அது உள்ள ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கிற பாக்டீரியாஸ் வந்துட்டு இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ இதை தான் நான் சொன்னேன் வந்து தயிராக மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறது. ஆனால் வீட்டில் பால் காய்ச்சி நம்ம அதை வந்து யூஸ் பண்ணோன்னா அதில் வந்து ஆல்ரெடி வந்து லாக்டோபெசிலஸ் வந்து இருக்கும். இது தவிர வந்துட்டு இன்னும் நிறைய பாக்டீரியாஸ் ஆல்ரெடி அந்த பாலில் இருக்கும். ஏன்னா வெறும் பாலை காய்ச்சறதுனால வந்துட்டு உங்களுக்கு வந்து எல்லா பாக்டீரியாஸும் செத்து போகாது. ஏன்னா அதில் ஆல்ரெடி லாக்டோபெசிலஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். அதே போல் இன்னும் நிறைய கிருமிகள் இருக்கும்ல, அதாவது பாக்டீரியா அதில் நல்ல செய்யக்கூடிய கிருமிகளும் இருக்கும், சரிங்களா? ஸோ இதனால தான் வந்துட்டு என்னென்னா, கேர்டு வந்து நம்ம வீட்டில் செய்யக்கூடிய கேர்டு வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு புளிச்சு போயிடும் நமக்கு. ரெண்டுலேயுமே, அதாவது வீட்டில் செய்யக்கூடிய கேர்டாக இருந்தாலும் சரி இல்லை ஃபேக்ட்ரியில் செய்யக்கூடிய கேர்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுலேயுமே வந்துட்டு ப்ரோபயோட்டிக் கண்டென்ட் கண்டிப்பாகவே இருக்கும். ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வீட்டில் பண்ணக்கூடிய கேர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு பிராண்டடான கேர்டுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். உங்களோட டேஸ்ட் வேரியேஷன் எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கேர்டை நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேக்கெட் கேர்டு வாங்கும்போது வந்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்ன்ஸ் லைவ் கல்ச்சர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த கண்டெய்ன் லைவ் கல்ச்சர்ஸ்ங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஹெல்த்தியான அந்த கல்ச்சர்ஸை வச்சு தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த கேர்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கன்சிடரேஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். பேக்கெட் கேர்டில் வந்துட்டு ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கிற வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கவனமாக வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்க. நீங்கள் வந்து 1 நாள் 2 நாளில் யூஸ் பண்ணிடுவீங்கன்னா நீங்கள் வீட்டில் உள்ள பால் காய்ச்சி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு 2-3 நாளைக்கு சேர்த்து எனக்கு வந்து கேர்டு யூஸ் பண்ண, இல்லை 4 நாள் கூட இது பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் பேக்கெட்டில் உள்ள கேர்டு வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி தான். ஏன்னா நம்ம வீட்டில் பண்ணுற கேர்டு வந்துட்டு புளிக்கிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே புளிச்சிடும். நீங்கள் பேக்கெட்டில் வாங்குற கேர்டு தயிர் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்து புளிக்கும். ஸோ இதனால தான் வந்துட்டு நீங்கள் உங்களோட தேவை என்ன,
அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் இந்த இது யூஸ் பண்ணலாமா இல்லை இந்த இது யூஸ் பண்ணலாமா, அதாவது வீட்டில் செஞ்ச கர்ட் யூஸ் பண்ணலாமா இல்லை வந்து பாக்கெட்டில் உள்ள கர்ட் யூஸ் பண்ணலாமான்னு நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. பட் டேஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் படி சொன்னீங்கன்னா என்ன கேட்டால் நான் வந்து வீட்டில் செஞ்ச தயிர் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ உங்களோட தேவை என்ன, இல்லை உங்களோட டேஸ்ட் பர்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு தயிரை நீங்களே வீட்டிலே செஞ்சு பண்ணுங்க, சாப்பிடுங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் எதுவோ அதை போய் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. பட் ரெண்டுமே நல்லது தான், ரெண்டுலேயுமே ப்ரோபயோட்டிக் கண்டென்ட் இருக்குது. இன்னும் மேலும் ஒரு நல்ல ஒரு தகவலில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye bye.